ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் உங்களோட பேடிஎம் யூஸ் பண்ணி எப்படி ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள்கிட்ட பேடிஎம் ஆப் இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பேடிஎம் டைப் பண்ண போதும் அந்த ஆப் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட பேடிஎம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து நியூவாக இன்ஸ்டால் பண்ணால் உங்கள்கிட்ட வந்து சைன் அப் டீடைல்ஸ் தான் கேட்கும். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரம் ஸ்டேஷன் அண்ட் டூ ஸ்டேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் வந்து தாம்பரம் வந்து கொடுத்துக்கிறேன். ஆனால் வந்து டூ ஸ்டேஷனில் வந்து ஆத்தூர் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணும்போது டைப் பண்ணுறதுக்கு ரிலவெண்ட்டான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் டிபார்ச்சர் டேட்டுன்னு இருக்குது. நீங்கள் எந்த தேதிக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுமோ அந்த தேதி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஜூன் 20 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் டேட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ண டேட் வந்து இங்கே வந்து செலக்ட் ஆச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏசி ஆர் நான் ஏசி, ஏசி ஒன்லி, நான் ஏசி ஒன்லின்னு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏசி மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏசி ஒன்லி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏசியில் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா நான் ஏசி மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள உங்களுக்கு ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும்னா ஏசி ஆர் நான் ஏசி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ண டேட் அண்ட் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. ஸோ அது வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் 3 ஏசி 2 ஏசி வந்து இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ரேட்டிங் போட்டிருப்பாங்க. எஸ்எல் பார்த்தீங்கன்னா 225 வந்து கொடுத்துருக்காங்க. 3A பார்த்தீங்கன்னா 555 வந்து கொடுத்துருக்காங்க. 2A பார்த்தீங்கன்னா 760 வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஸ்லீப்பரில் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எஸ்எல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். நான் என்ன லாகின் பண்ணியிருக்கேன் ஐஆர்சிடிசியில். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணலன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைன்இன் பண்ணால் போதும் சைன்இன் ஆயிரும். தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ராவலர் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எத்தனை டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து ஒன்று என்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நியூவாக என்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் நியூ ட்ராவலர்னு இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரானு கேட்டிருப்பாங்க. தென் வந்து அவங்களோட நேம் அண்ட் தென் ஏஜ், தென் இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபர்ட் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோயர் பெர்த், மிடில் பெர்த், அப்பர் பெர்த், சைடு லோயர் பெர்த், சைடு அப்பர் பெர்த், நோ ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரெத் கிடைச்சா போதும்னா நோ ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துவாங்க. இல்லை எனக்கு வந்து அப்பர் பெர்த் தான் வேணும்னா அப்பர் பெர்த் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஏதோ பெர்த் வேணும்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து அப்பர் பெர்த் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ எக்ஸாம்பிள் கோகுல்னு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்தமாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். தென் நேஷனாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணால் போதும். இங்கே வந்து நியூ யூசர் வந்து ஆட் ஆயிரும். இதேமாதிரி நீங்கள் ஆட் நியூ ட்ராவலருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எத்தனை யூசர்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேன்சலேஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகும்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். பட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 26 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து நோ ஐ டோ நாட் வாண்ட் டு ஃப்ரீ கேன்சலேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு புக்னு ஒரு கீழே வந்து ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. தென் வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். இந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. நான் வந்து இப்போ வந்து ப்ரொசீட் டு பே வந்து கிளிக் பண்ணுறேன். ப்ரொசீட் டு பே பட்டன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன்ஸ், பேங்க் ஆப்ஷன்ஸ் அண்ட் வந்து நெட் பேங்கிங் அண்ட் வந்து கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா பே செக்யூர்னு போட்டு 263 ருபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 263 பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நான் யூபிஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பே செக்யூர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ராசஸ் யுவர் பேமெண்ட் வரும். தென் என்னோட ஜிபேக்குள்ளே வந்து ரீடேட் ஆகும். நான் வந்து இங்கே பேமெண்ட் பண்ணவே போதும் என்னோட டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். தென் புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அண்ட் புக்கிங்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் புக் பண்ண டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.